இன்றைய தினம் நம்முடைய கோவை மாவட்டத்தில் பெரும்பகுதியான நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கும் விவசாயிகளுடைய கிணறுகளும் விவசாய பூமிகளும் குடிநீர் ஆதாரம் பெருமளவிற்கு பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றக்கூடிய சிறுதுளி அமைப்பின் மூலமாக கீழ் சித்திரசாவடி அணையை தூர்வாரி தூய்மைப்படுத்தி நீர் முழுவதும் விவசாயத்துக்கும் மக்களுக்கும் கிடைப்பதற்கு நல்ல முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெரு நிறுவனங்களும் துணை புரிவதாக நாங்கள் பார்க்கின்றோம். இத்தகைய நேரங்களில் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய, தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்பது, இங்கே இயந்திரங்கள் மூலம் எடுக்கிற போதும் எடுக்கப்படுகிற மணலோ அல்லது வண்டலோ இது முழுக்க யாரோ கபலீகரம் செய்து விட்டார்கள், விற்பனை செய்து விட்டார்கள் என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை சில நபர்கள் சொல்லி வருகிறார்கள். இதை பயன்படுத்தி நீதிமன்றமும் விவசாயிகள் மீதும் தண்டிக்கிறது, தன்னார்வத்தோடு பணியாற்றக்கூடிய நிறுவனங்களுக்கும் சோதனை ஏற்படுகிறது. இதையெல்லாம் மீட்பதற்கும் மாற்றுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது எடுக்கப்படக்கூடிய வண்டல் மண் முழுக்க விவசாயிகளுக்கு பயன்பாட்டுக்கு வர வேண்டும். இது மாவட்டம் முழுக்க பல்வேறு இடங்களில், கிராமங்களில் நிறைய குளங்கள் தூர்வாடப்பட வேண்டும், நீராதாரங்கள் மீட்கப்பட வேண்டும். இத்தகைய பணியை எங்கள் விவசாயிகள் அமைப்புகளும் உங்களோடு சேர்ந்து நின்று பணியாற்ற விரும்புகிறோம். இந்த முயற்சிக்கு மாவட்ட நிர்வாகம் துணை புரிய வேண்டும். இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரே இந்த நிகழ்வை துவக்கி வைத்திருக்கிறார். துவக்கி வைத்த இந்த இடத்திலும் அவருக்கும் தெரியும் எந்த தவறும் நடக்காது என்பது. இது நடைமுறைப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தன்னார்வ தொண்டர்கள், சிறுதுளி அமைப்பு போன்றவர்கள் பெருமுயற்சி மேற்கொள்கிறார்கள். இந்த முயற்சிக்கு நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும். ஊடக நண்பர்களும் உண்மையை கண்டறிந்து செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அரசுக்கும் தெரிவிக்க வேண்டும். தவறான நபர்கள் இத்தகைய செய்தியை தவறாக சித்தரிக்கும் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சார்பாக இந்த நேரத்தில் ஊடக நண்பருக்கும் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இந்த பெரிய பணிக்கு கரூர் வைஸ்யா பேங்க் நிர்வாகம் இந்த பணிக்கு நிறைய நிதி ஆதாரம் தந்திருக்கிறார்கள். முதல்ல அந்த கரூர் வைஸ்யா வங்கிக்கும் விவசாயிகள் சார்பாக பெருத்த நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். இப்பொழுது எந்த தவறும் இங்கே நடக்காமல் இருப்பதற்கு கேமராவே வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் யார் தவறு செய்கிறார்கள், எங்கே தவறு நடப்பது நீங்களும் பார்த்து கொள்ளலாம், மாவட்ட நிர்வாகம் பார்த்து கொள்ளலாம். ஆகவே தவறும் எதுவும் நிகழாது என்பதற்கு நேர்மையோடு இந்த பணி துவங்குவதற்கு மேற்கொண்ட அனைவருக்கும் விவசாயிகள் சார்பாக இந்த மண்ணை எடுத்து குவிப்பதை காட்டிலும் அப்பப்போ மண்ணை அப்புறப்படுத்தி விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது இது ஏற்கனவே இது டம்ப் பண்ணால் ஒரு செலவினம் கூடுதலாகும், பிறகு எடுத்து கொண்டு போனால் இருட்டு செலவாகும். ஆகவே எடுக்கிற மணலை அப்புறப்படுத்தி விவசாயிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும்.